அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தினால இந்த காலங்களில் கர்த்தருடைய ஓய்வு நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய நாமத்துக்கு முன்பதாக காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் நிரப்புவதாக உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அவருடைய நாமத்தில் காத்திருக்கும் போது, அவர் பாதத்தில் காத்திருப்பது பெரிய மகிழ்ச்சி. அவருடைய நாமத்தை சொல்லி அவரை மகிமைப்படுத்துவது மிகுந்த சந்தோஷம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணினபடியே நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு நாள். மகிழ்ச்சியோடு கூட நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய கண்களை மூடி தேவாதி தேவனுடைய அன்பு பிரசன்னத்தை, தெய்வீக பிரசன்னத்தை ஒரு விஷயம் எல்லாரும் உணர்ந்தவர்களாக, இது கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய சமூகம். நாம் தேடுகிற இடத்துல அவருடைய சமூகம் இறங்கி வருகிறது. யாக்கோபு போன திசையில, யாக்கோபு வழி நடந்த திசையில கர்த்தருடைய சமூகம் இறங்கி வந்ததுக்கு அடையாளமாக அந்த ஏணி வைக்கப்பட்டிருந்தது. இதோ தேவனுடைய சமூகம் ஒரு ஏணி வைக்கப்படுகிறது. பரலோகத்தையும் நம்முடைய வீட்டையும் இந்த ஆராதனையை இணைக்கும்படி ஒரு ஏணி வைக்கப்படுகிறது. அது தேவனுடைய சமூகம், அது தேவனுடைய பிரசன்னம். இதோ அங்கிருந்து அந்த தேவ சமூகத்திலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான ஒரு ஸ்தானமாய் இருக்கிறது. இப்பொழுது நாம் இருக்கிற இடம் இதோ கர்த்தருடைய சமூகமாய் மாறுவதாக. எல்லாரும் கர்த்தருடைய சமூகமாய் மாறுகிறபடினால, அது மாறி இருக்கிறபடினால, கர்த்தருடைய சமூகமாய் இது மாறி இருக்கிறபடினால தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான ஒரு ஸ்தானமாய் இப்பொழுது நாம் இருக்கிற, இதோ நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில நம்முடைய வீடு மாறுகிறதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? நன்றி ஆண்டவரே, என் வீடு உடைய சமூகமாய் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுவோம், அந்த வார்த்தைகளை சொல்லுவோம். இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிற இந்த இடம் தேவனுடைய சமூகமாய் மாறுகிறதற்காய் நன்றி என்று சொல்லுவோமா? கர்த்தருடைய சமூகத்துல ஆறுதல் உண்டு, கர்த்தருடைய சமூகத்துல நம்பிக்கை உண்டு, கர்த்தருடைய சமூகத்துல இதோ பேர் ஆனந்தம் உண்டு, கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய ரட்சண்யம் உண்டு, கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய விடுதலை உண்டு, கர்த்தருடைய சமூகத்துல இதோ அவர் உன்னை விசாரிக்கிறார், அவருடைய சமூகத்துல இதோ நமக்கு ஜெயம் உண்டு, ராஜாவின் ஜெயம் உண்டு. கர்த்தருடைய சமூகத்துல களி கூறுவோமா? இது கர்த்தருடைய சமூகமாய் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால தேவாவியானவர் அசைவாடுகிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், மகிழ்ந்து களி கூறுவோம். கர்த்தர் நம் பட்சத்தில் வந்திருக்கிறபடினால, கர்த்தர் நம் பட்சத்தில் வந்திருக்கிறபடினால எல்லாரும் களி கூர்ந்து, ஆண்டவரே என் வீடு உடைய சமூகமாய் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே எங்கள் ரட்சண்யத்தின் தெய்வம், எங்கள் ரட்சண்யத்தின் தெய்வம், ஆண்டவரே எங்கள் ரட்சகராகிய தெய்வம், தெய்வத்தினுடைய சமூகம் இதோ எங்கள் வீட்டுல அவருடைய சமூகம் இருக்கும்படி சமூகம் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகமாய் இது மாறுகிறதற்காய் நன்றி, 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 நன்றி. ஓமுடைய மகிமை, 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 வானாதி வானங்களும் கொள்ளாத மகிமை இன்றைக்கு உங்களை நிரப்புகிறது. நன்றி ஆண்டவரே. சாலமோன் சொன்னா, வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத மகிமை, அந்த பரம அதிகாரம் நம்மை நம்முடைய குடும்பத்தையும் நம்ம வீட்டை நிரப்புகிறது. எல்லாரும் எல்லாரும் ஆண்டவரே இது உம்முடைய சமூகமாய் மாறுவதாக சொல்லுவோமா? இது உம்முடைய சமூகமாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால எங்களுடைய வீடு ஆண்டவரே சமூகமாய் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம், மாற்றி விட்டதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவோமா? கைதட்டி பாடி மகிழ்வோம். இது கர்த்தர் சமூகம், இது கர்த்தர் சமூகம். நான் இங்க கைதட்டி பாடி மகிழ்ந்து என்னை நடத்தின கர்த்தரை, இதோ எனக்கு உதவி செய்கிற கர்த்தரை, எனக்கு அடைக்கலமா இருக்கிற தெய்வாதி தெய்வத்தை, என் ரட்சகரிலே நான் களி கூறும்படி வந்திருக்கிறேன். என் ரட்சகரிலே நான் களி கூறுவேன். இதோ மரியாள் சொல்லுகிறார், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் ரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. ஆவில ஒரு களி கூறுதல் இப்பொழுது. கைதட்டி பாடி மகிழும் போது, கைதட்டி பாடி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் போது, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கும் போது அவர்கள் இருவரும் தங்களுடைய கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். 2 பேருடைய கரங்கள்ல இருந்த அந்த விலங்கு ஒட்டைந்து விழுந்தது. ஹல்லேலூயா. 2 பேருடைய கைகள் இருந்த விலங்குகளும் ஒட்டைந்து விழுந்தது. இப்பொழுது ஆராதிக்கும் போது தேவ சமூகத்தில் நீங்கள் களி கூறும் போது கரங்களை தட்டி இந்த தேவனுக்கு மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் செலுத்தும் பொழுது இதோ சங்கிலிகளை தெரிப்புண்டு உடைய பண்ணுகிறவருடைய வல்லமை, அவருடைய மகிமை இந்த வேளையில பொழுது பொழுது நம்ம ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்கிறது. நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? எல்லாரும் இணைந்து பாடுவோமா? கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கைதட்டி பாடி
மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். எல்லாரும் கட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம். தேவ சமூகத்தில் இருக்கிறபடினால தேவ சமூகத்தில் இருக்கிறோம். களி கூறுவோம். களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். கைதட்டி மீண்டும் வாங்க. கைதட்டி தேவ சமூகத்தில் நாம் இருக்கிறபடினால களி கூறுவோம். மீண்டும் வாங்க. கைதட்டி கைதட்டி பாடி மகிழ்ச்சியோடு நம்முடைய தேவன் நமக்கு சமீபமாய் களி கூறுவோம். களி கூறுவோம். களி கூறுவோம். நம் ரட்சகர் களி அவர் பெரியவர். வாக்கு தத்தங்களை சொல்லி சந்தோஷப்படுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் மேலான ஒரு கிரியை ரட்சகர் நம்மோடு களி கூறுவோம். களி கூறு செய்ய போவதற்காய் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். வாக்கு தத்தங்களை சொல்லுவோம். அவர் நம்முடைய தேவன். வாக்கு தத்தம் சொல்லி கைதட்டி பாடி மகிழ்வோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடுவோம். கைதட்டி பாடி அவர் சமூகத்தில் அவருடைய ஜனமாய் வரை மகிமைப்படுத்துவோமா. களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டவர் எனக்கே நீ சொந்தம். அதனால களி கூறுவோம். களி கூறுவோம். நீ பயப்படாதே, பயப்படாதே. கர்த்தர் நம்மோடு சொல்லி நம்முடைய தேவன் நம்மோடு. நம்முடைய தேவனாய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சொல்லி கைதட்டி கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறும். நன்மையும் கிருபையும் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் சொன்ன வாக்கு தத்தம். அவருடைய வாக்கு தத்தங்களை சொல்லி சந்தோஷப்படுவோமா. சொல்லி சந்தோஷப்பட்டு சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்து வாக்கு தத்தங்களை சொல்லி மகிழ்வோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டார், அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் நம்மை தப்புவிக்கிறவர், அவர் நம்மை தப்புவிப்பாரே. களி கூறுவாகையார். களி கூறு. விடுவிக்கிறவர் உண்டு. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை சொல்லி சந்தோஷப்படுவோமா. ஆமென். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி கைதட்டி பாடுவோம். கைதட்டி பாடி சந்தோஷப்படுவோம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். எல்லாரும் கர்த்தரை சோதரிப்போமா. அவர் சமூகத்துல களி கூறுதலோடு கூட. ஏன்னா
நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய போகிறார். உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கிறதுக்கு மேலா கர்த்தர் உங்களில் கிரியை செய்து ஆசீர்வதிக்க போகிறார். நீங்க நினைக்கிற காரியத்துக்கு மேலா கர்த்தருடைய கரம் இறங்க போகுது. நீங்க என் வாழ்க்கை இவ்வளவுதான் நினைக்கீங்களா? இனிமே என் காரியம் இவ்வளவுதான் நினைக்கீங்களா? நான் இவ்வளவுதான் இருப்பேன்னு நினைக்கீங்களா? என் சூழ்நிலை இப்படிதான் நினைக்கீங்களா? நீங்க நினைக்கிறதுக்கு மேல கிரியை செய்கிற ஒரு உலாவி கொண்டிருக்கிறார். நீங்க நினைக்கிறதுக்கு மேல கிரியை செய்ய ஒருத்தர் உலாவி கொண்டிருக்கிறார். இனி என் பிரச்சனையை ஒருவராலும் மாற்ற முடியாது நினைக்கிறீங்களா? இனி என் வலி வேதனையை ஒருவராலும் மாற்ற முடியாது நினைக்கீங்களா? இனி என் சூழ்நிலைகளை ஒருவராலும் மாற்ற முடியாது, நான் செஞ்ச தப்புனாலதான் எனக்கு இந்த காரியம்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நினைக்கிறதுக்கு மேலாக கர்த்தர் கிரியை செய்கிறார். அவருடைய வல்லமை பொழுது இறங்குகிறது. நன்றி ஆண்டவரே, நீ சந்தோஷப்படு, நீ கலிகூறு. பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 4:4 சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். சந்தோஷப்படுவோம். நம்முடைய தேவன் வெற்றி சிறந்தவர். நம்முடைய தேவன், நம்முடைய ரட்சகர் நம்மை நேசிக்கிறவர். இதோ நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர். இதோ நம்முடைய தேவன் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால களி கூறுவோமா. அவர் நம்மை தப்புவிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். தத்தளிப்பில் இருந்து நம்மை கரை சேர பண்ணுகிற தெய்வமாய் இருக்கிறபடினால களி கூறுதலோடு கூட நன்றியோடு சந்தோஷத்தோடு உங்களை வாழ வைத்த தெய்வம் அல்லவா? உங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்த தெய்வம் அல்லவா? இப்பொழுது நீங்க நினைக்கிறதற்கு மேல அவர் கிரியை செய்ய போகிறார். அவர் சமூகத்தில் இருக்கிறபடினால, அவர் சமூகத்தில் நிற்கிறபடினால நினைக்கிறதுக்கு மேல ஆண்டவரையே கிரியை செய்ய போற தேவஹாதி தேவனை ஸ்தோத்தரிப்போமா, நன்றி செலுத்துவோமா, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா. என் நினைவுகள் உன் நினைவுகள் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. நீங்க நினைக்கிறதுக்கு மேல கிரியை செய்ய போறாரு. அந்த கவி எல்லாரும் படிக்க போறோம். நீங்க நினைக்கிறதுக்கு மேல, நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு கோடு போட்டு வச்சிருக்கீங்க இவ்வளவுதான், நீங்க உங்க வாழ்க்கையில சொல்லி வச்சிருக்கீங்க இது இவ்வளவுதான். ஆண்டவர் சொல்றாரு, உன் நினைப்புக்கு மேல, நீ எண்ணிக்கொள்ளுகிறதுக்கு மேல, இதோ உன்னுடைய சிந்தனைகளுக்கு மேல இதோ நான் கிரியை செய்ய போறேன். நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவருடைய வல்லமை இப்பொழுது செயலாற்றிக் கொண்டிருக்கிறதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரித்து பாடுவோமா. எல்லாரும் நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவோம். எல்லாரும் மறுபடியும் நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவோம். நன்றியோடு அவரை களி கூறு. நினைக்கிறதுக்கு மேல செய்ய போறதற்காக மகிமைப்படுத்துவோம். அவரை களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். கைதட்டி பாடுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கர்த்தருடைய சமூகத்துல சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற நாம், நமக்கு ஒரு நல்ல மெய்ப்பர் உண்டு, நமக்கு ஒரு தெய்வம் உண்டு, நம்மை விசாரிக்கிற ஒரு நல்லவர் உண்டு. நம்முடைய ரட்சகர், நம்முடைய கண்மலையாய் இருக்கிறவர் நமக்கு உண்டு. நமக்கு புகலிடமாய் இருக்கிற தெய்வம் நமக்கு உண்டு. நமக்கு அடைக்கலமாய் இருக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அந்த நம்பிக்கையோடு கூட தேவனுடைய சமூகத்துல ஒரு நன்றி பலி பீடத்தை கட்டுவோமா. இது தேவனுடைய சமூகம். யாக்கோபு சொன்னா, யாக்கோபு அந்த வானத்துக்கு பூமிக்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. யாக்கோபு எழும்பி சொன்னா, ஒரு தூணை எடுத்து நிறுத்தினான். ஒரு தூணை எடுத்து நிறுத்தி சொன்னா, இந்த கல் தேவனுக்கு வீடாகும் சொன்னா. ஒரு பலிபீடத்துக்கு அந்த தூணுக்கு என்ன வார்த்து அதுல ஒரு பொருத்தனைய அவன் பண்ணா. ஆண்டவரே, என்ன நீர் நடத்தினா, என்ன போக்கு வரத்து, எனக்கு உண்ண உணவு உட, எனக்கு எல்லாத்தையும் கொடுத்து என்னை நடத்தினா, நீர் என் தெய்வமாய் இருப்பீன்னு சொன்னா. இன்றைக்கு ஒரு பொருத்தனையோடு கூட நன்றி பலிபீடத்தை எழுப்புமா. இம்மட்டும் நம்ம ஆச்சரியமா நடத்துற தேவ அன்பு, இதோ வலுவாதபடி காக்கிறவருடைய அன்பு. இஸ்ரவேலை பறந்து காக்கிற பட்சியை போல, உங்களை பட்சியை போல பறந்து தம்முடைய செட்டையை உங்க மேல விரிச்சு உங்களை பாதுகாத்து உங்களுக்கு நன்மையெல்லாம் செய்து இதோ தம்முடைய கிருபையின்படி உங்களை நடத்துகிற தெய்வம் அல்லவா. ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல உங்களை இம்மட்டும் சுமந்து கொண்டு வந்தவர் அல்லவா. ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல உங்களை தேற்றினவர் அல்லவா. நன்றி பலிபீடம் கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. ஒரு பலிபீடத்தை கட்டுவோம், உங்களை அர்ப்பணிக்கிறதற்கு ஒரு பலிபீடத்தை தேவ சமூகத்துல இப்பொழுது கட்டுவோமா. நன்றி
நன்றி பலி பீடம் கட்டுவோம், கரங்களை தட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் செய்த நன்மை ஆயிரங்கள், செய்த நன்மை ஆயிரங்கள். சொல்லுங்க ஒண்ணு ஒண்ணா, ஓ மகிழ்ச்சியோடு, ஓ நன்றியோடு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா. நன்றி தகப்பனே இயேசுவுக்கே நன்மை செய்தீரே. ஓ நன்றி, நன்றி தகப்பனே நம் தேவாதி தேவனுக்கு செய்தீரே. மீண்டும் நன்றி, நன்றி பலி பீடம் கட்டு, ஓ மகிமைப்படுத்தி நல்ல தெய்வம் நன்மை செய்தார். ஓ நல்ல பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். ஜீவன் தந்து, ஜீவன் தந்து அன்பு கூர்ந்தவர் அல்லவா, ஜீவன் தந்து நீ அன்பு கூர்ந்தி, பாவம் நீங்கிட கழுவி விட்டி, உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்யவை. பிரித்தெடுத்தவர், ஓ நம்மை பிரித்தெடுத்த தெய்வம். கரங்களை உயர்த்தி நன்றி தகப்பனே, அவருக்கே மகிமை, நன்மை செய்தீரே. ஓ அவருக்கே நன்றி தகப்பனே, நன்றி அறிதலோடு நன்றி பலிபீடம் கட்டுவோம், நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் அவர், நல்ல தெய்வம் நன்மை செய்த தெய்வம் எனக்கு. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். இருளின் அதிகாரம், இருளின் அதிகாரம் இருளின் அதிகாரம் ஓ நீங்குவதாக. உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டே, உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டே. நன்றி நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. உமக்கு நன்றி தகப்பனே, ஓ நன்மை செய்தீரே. ஓ நன்றி பலிபீடம் கட்டு, மகிழ்ச்சியோடு நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி, நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்த நன்மைகள், செய்த நன்மை ஆயிரம் ஒன்றொன்றாய் சொல்லி தேவ சமூகத்தில், ஓ அவர் சமூகத்தில் மகிழ்ச்சியோடு கூட நம் தேவாதி தேவனை ஓ நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, ஓ நன்மை செய்தீரே. ஓ உமக்கு நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. எங்களுக்கு நன்மை செய்தீரே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நன்மை செய்தீரே, நன்றி பலிபீடம் கட்டணும். எங்களுக்கு நன்மை செய்த தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம், நன்மை செய்த தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம், நன்மை செய்ய போற தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவோம், எனக்கு நன்மை செய்ய போற தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். துதிக்க துதிக்க துதிக்க, அவர் நல்லவர்னு சொல்ல 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 ஒரு நன்மை உங்களுக்கு செய்ய போறாரு, உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய போறாரு. எனக்கு ஒரு நன்மை செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, எனக்கு நன்மை செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆண்டவரே எனக்கு நீ நன்மை செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம், எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருள் ஆண்டவரே கேட்போம். எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருள் ஆண்டவரே, உன்னுடைய கிருபையினால நான் இருக்கிறேன்ப்பா. உன்னுடைய கிருபை ஒரு விஷயம் உணர்வுமா, உன்னுடைய கிருபை ஒரு விஷயம் உணர்வோம். உன்னுடைய கிருபை என்னாலும் உள்ளது. கிருபை உணர்ந்து நம்மை தேவ கரத்தில் அர்ப்பணிப்போமா. உன்னுடைய கிருபையினாலதான் நாங்கள் நிலைநிற்கிறோம் ஆண்டவரே. இந்த பலிபீடத்தில் அப்படியே நம்மளை அர்ப்பணிப்போமா. நாம நிற்பது நிர்மூலமாகாத சுத்த கிருபை. எவ்வளவோ பயங்கள் உலகத்துல, எவ்வளவோ போராட்டங்கள், எப்படி காரியம் முடியுமோங்கிற பெரிய அச்சம். கர்த்தர் நம்மை நடத்தினார், வலுவாதபடி காத்தார்.
அருமையாய் போஷித்தார். நம்ம நிலை நிற்பது அவருடைய கிருபையினால நிலை நிற்கிறோம். நம்முடைய நீதியின்படி அல்ல, நம்முடைய உண்மையின்படி அல்ல, அவருடைய கிருபையின்படி. நாம் குறைவுள்ளவர்கள், தகுதியற்றவர்கள், ஆனாலும் அவருடைய பரிசுத்த ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்க கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவாதி தேவம். அந்த கிருபை ஒரு விஷயம் உணர்ந்து, ஆண்டவரே உங்க கிருபை மாத்திரம் எனக்கு போதும் ஐயா, உங்க கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும். கிருபையால் நீலை நிற்கின்றோம், ஓம் கிருபையால் நீலை நிற்கின்றோம். எல்லாரும் சொல்லுவோமா? கிருபையால் நீலை நிற்கின்றோம், ஓம் கிருபையால் நீலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபை. எல்லாரும் சொல்லுவோம். கிருபை 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 கிருபையால் நீலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நீலை நிற்கின்றோம். மீண்டுமாக சொல்லுவோம். கிருபையால் நீலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நீலை நிற்கின்றோம். நீதிமானாய் மாற்றியது, நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்த்தது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்த்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. தேவ கிருபையை பற்றிக் கொள்வோமா? கிருபை கிருபை கிருபையா கிருபையா, அதிலே நாங்கள் நிலைத்திருக்கிறோம் ஆண்டவரே. கிருபையால் நீலை நிற்கின்றோம். மீண்டுமாக சொல்லுவோமா? கிருபையால் நீலை நிற்கின்றோம். ஓ தேவ கிருபையா கிருபையால் நீலை நிற்கின்றோம். பேர் சொல்லி அழைத்தது, பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை அல்லவா எங்களை அழைத்தது. பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை எல்லாரும் கிருபை கிருபை. தேவ கிருபையே ஓ கிருபை, ஓ தேவ கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையினால் கட்டுகளை நீக்கியவரப்பா, கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை. ஆண்டவரை இப்பொழுது நீக்கட்டும். என் காயங்களை கட்டினவர் அல்லவா. புறப்பட்டு வருகிறது. ஒரு கிருபை நம்மை ஆளுகை செய்கிறது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. சொல்ல சொல்ல தேவ மகிமை இறங்கி வந்தது தேவாலயத்திற்குள்ள.
சாலமோன் கட்டின தேவாலயத்துக்குள்ள கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்ல 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 தேவ கிருபை நினைக்கும் போது இதோ நீதிமானாய் மாற்றின கிருபை இப்பொழுது அறிக்கையிடுகிற உங்களை தேவனுடைய நீதி தம்முடைய கிருபையினால் அலங்கரிக்கிறது, கட்டுகளை நீக்குகிறது, உபத்திரவங்களிலிருந்து விடுதலையாக்குகிறது. அந்த தேவ கிருபை நம்மை ஆளுகை செய்கிறது, நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது. நம்மை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கும்போது நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது, நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது. கல்வாரியின் ரத்தம் நம்மை சுத்தமாக்கி நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது. ரத்தம் நீதிமானாய் மாற்றுகிற ரத்தம். இந்த ரத்தத்தின் புண்ணியத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் மீண்டுமாக கிருபை 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 கிருபையினால நாங்கள் நிலைநிற்கிறோம். உம்மை மகிமைப்படுத்தி உம்மை உயர்த்தி நாமத்தை தொழுது கொள்ள கொடுத்த தயவுக்காக கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய கிருபை இறங்கி வந்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரின் நீதிமன்களை மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். நீதி விளங்கினதற்காய் நன்றி. கிருபையினால் அந்த நீதி உண்டானதற்காய் ஸ்தோத்திரம். விசுவாசத்தினால் அந்த நீதி உண்டானதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய கிரியையினால் அல்ல, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, நாமத்தின் நிமித்தம் உமக்கே மகிமை வரப்பண்ணும் என்று சொல்லி வெள்ளமை உயர்த்தி ஆராதித்த உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய பரிசுத்த பிரசன்னம் ஆளுகை செய்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பரலோக அதிகாரத்திற்கு ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆட்கொண்ட மகத்துவம் மகிமை தொடர்ந்து ஜெயமாய் ஒவ்வொருவரையும் வழி நடத்தட்டும். ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு கூட தொடர்ந்து இடைப்படும். எங்களை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்க வேண்டுமென்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். அந்த துறைமுகம் மழை காலத்திலே தங்குவதற்கு வசதியாய் இராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கியிருக்கும் கிரேத்தா தீவிலுள்ள துறைமுகமாகிய போனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழை காலத்தில் தங்கும்படி அநேக பேர் ஆலோசனை சொன்னார்கள். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகே ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோகிலியோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அப்படி கிளேயாவுதா என்னப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுங்கின ஓடுகையில் வெகு வருத்தத்தோடு படவை வசப்படுத்தினோம். அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொறி மலனிலே விழுவோம் என்று பயந்து பாரங்களை இறக்கி வீதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளிலே சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். 3ஆம் நாளிலே கப்பலில் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். அப்போஸ்தலராகிய சூரியனாவது நட்சத்திரனாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்றும் மழையும் அடித்து கொண்டிருந்தபடியால் இனி
தப்பி பிழைப்போம் என்றும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிட்டு என்பது இது ஆண்டவரின் திருவார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக நாம் யாவரும் கண்களை மூடி ஒரு விஷயம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். பரலோக தகப்பனே, விடாய்த்த ஆத்மாவுக்கு, தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு குளிர்ந்த நீரை போல இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுதும் நாங்கள் விடாய்த்து போயிருக்கிறோம். என்னுடைய ஆத்மா வறண்டு போய் இருக்கிறது, விடாய்த்து போயிருக்கிறது. தூர தேசமாகிய ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்திலிருந்து, ஆண்டவரே, பரத்திலிருந்து வருகிற உம்முடைய சத்தம் எங்களுடைய ஆத்மாவுக்கு விடாய்த்த ஆத்மாவுக்கு, தாகம் மிகுந்த ஆத்மாவுக்கு குளிர்ந்த நீரை போல இருக்கிறது. இந்த வசனமும் எங்களுக்கு ஆண்டவரே தாகம் மிகுந்து இருக்கிற எங்களுடைய வாழ்வில் ஆண்டவரே குளிர்ந்த நீரை போல இந்த வார்த்தை எங்களுக்குள்ள இறங்கட்டும், எங்கள் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவர் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தினால இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் இந்த காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான தலைப்பு எது உதவும் எது உதவாது. எது உதவும் எது உதவாது என்கின்ற தலைப்பில் 2 சத்தியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். இந்த உலகத்தில் நாம நம்முடைய காரியங்களை எது உதவும் எது உதவாது என்று பார்த்து பார்த்து ஒவ்வொரு காரியத்தையும் நாம் எல்லா விஷயங்களிலும் செய்கிறோம். எல்லா விஷயங்களிலும், நம்முடைய வாழ்வின் எல்லா விஷயங்களிலும் பார்த்து பார்த்து எது உதவும் எது உதவாது என்று நாம் அநேக இடத்துல ஆலோசனை கேட்டு நாம் காரியங்களை நாம் செய்கிறோம். உதவாதவைகளை நாம் செய்வதில்லை. உதவுகிறவர்கள் ஒரு படிப்பு, எந்த படிப்பு நமக்கு உதவும், நம்ம பிள்ளைகளுக்கு எந்த படிப்பு உதவும், எந்த படிப்பு உதவாது, எதிர்காலத்தில் இவைகளெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். எவ்வளவு நம்முடைய எதிர்காலத்துக்காக நாம் எதை சேர்த்து வைக்கணும், எது சேர்த்து வச்சா நமக்கு உதவும், இவைகளை எல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எது உதவும் எது உதவாது என்று அநேக காரியங்களை குறித்ததான ஞானம், அறிவு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் கிறிஸ்தவ விசுவாச வாழ்வு மாத்திரமல்ல, பொதுவாக இந்த உலகம் ஒரு சமுத்திரம் போன்றது. இந்த உலகத்தில் அநேக தத்தளிப்புகள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக தத்தளிப்பை நாம் சந்திக்கிறோம், தத்தளித்து போகிறோம். ஒருவேளை குடும்பத்திற்குள்ளானாலும் சரி, சமூகத்துக்குள்ளானாலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வானாலும் சரி, அநேக வேளைகளில் அந்த தத்தளிப்பை நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணர்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த காலவேளையில் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், தத்தளிப்பில் இருந்து நம்மை கரை சேர்க்கவே தேவாதி தேவன் வானத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அல்லேலூயா. நாம் அவரை இரட்சகராக கொண்டிருக்கிறபடினால, நாம் அவரை மீட்பராக அறிந்திருக்கிறபடினால, தத்தளிக்கிறவர்களை அந்த தத்தளிப்பிலிருந்து நீக்கி கரை சேர்க்க தேவாதி தேவன் வல்லவராயிருக்கிறார். அதற்காகவே தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். ஏனென்றால் பிசாசு மனிதர்களை தத்தளிக்க செய்கிறது. பல்வேறு விதமான சூழ்நிலைகளை, போராட்டங்களை மனிதனுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து போட்டு பல போராட்டங்களை, பல உபாய தந்திரங்களை, பல துராலோசனைகளை, பல பாவங்களை, சாபங்களை, நோய்களை, அடிமைத்தனங்களை, கீழ்ப்படியாமைகளை மனிதனுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து போட்டு கடன் பாரம், பாவம், பயம், எதிர்காலத்துல நம்பிக்கையின்மை, இவை எல்லாவற்றையும் மனிதனுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து துரோகம், மன கஷ்டம், மனக்லேசங்கள், அறியாமைகள், இன்னும் நம்பிக்கை துரோகங்கள், இவை எல்லாத்தையும் மனுஷனுக்குள்ள கொண்டு வந்து போட்டு மனிதனை தத்தளிக்க செய்கிறதா இருக்கிறது. ஆனால் தத்தளிப்பில் இருக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் அந்த தத்தளிப்பிலிருந்து கரை சேர்க்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். அப்படிப்பட்டவரை நாம் தொழுது கொள்கிறபடினால ஒரு நம்பிக்கையோடு கூட நாம் இந்த செய்தியை கேட்கிறதற்கு அழைக்கப்படுகிறோம். விசுவாசத்தோடு இந்த செய்தியை நாம் கேட்கிறதற்கு அழைக்கப்படுகிறோம். தத்தளிக்கிறவர்களை
ஒரு ஆடு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. 99 ஆடு இருக்கிறது, ஒரு ஆடு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு ஆடு காணாமல் போய் திக்கு திசை தெரியாமல் அது தடுமாடி அது தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு பக்கத்தில் அது மாட்டிக்கொண்டு தத்தளித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்டை தேடிதான் நம்முடைய மீட்பர் வந்தார் என்கிறதை மறந்து போகக்கூடாது. அதை தோளின் மேல் போட்டு, இயேசுதான் அந்த கரை, அதை தோளின் மேல் போட்டு, இரட்சகர் தான் அந்த கரை, அதை தோளின் மேல் போட்டுக்கொண்டு வருகிற ஒரு நல்ல மீட்பர் இந்த காலை வேளையில நமக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில எந்த பக்கத்தில் சிக்கி கொண்டிருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த இடத்துல சிக்கி தத்தளித்துக் கொண்டிருந்தாலும் சரி, நம்மை கரை சேர்க்க வல்லமையும் அதிகாரமும் உடைய, தாவீதின் திறவுகோலை உடைய அதிகாரமுடைய நம்முடைய மீட்பர், நம்முடைய இரட்சகர் நமக்கு உண்டு. அந்த நம்பிக்கை ஆண்டவர் இந்த காலை வேளையில நமக்கு தருகிறார். பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில அவனுடைய சகோதரர்களால் அவனுக்கு தத்தளிப்பு வந்தது. தாவீதுடைய வாழ்க்கையில சவுலால் அவனுக்கு ஒரு தத்தளிப்பு வந்தது. அவனுடைய தத்தளிப்பு தெரியும் நமக்கு. அவன் சவுல் இருந்தவரை அவனை துரத்தி கொண்டே இருக்கிறான். அவன் குகைகளிலும் மலைகளிலும் வனாந்தரங்களிலும் ஓடி 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 ஒளிஞ்சி தன்னுடைய பரலாப நிலைமையை அவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேலருக்கு சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களால் அவர்களுக்கு தத்தளிப்பு வந்து கொண்டே இருக்குது. நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல பார்க்கிறோம், 1 சாமுவேல்ல பார்க்கிறோம், 2 சாமுவேல்ல பார்க்கிறோம், ராஜாக்கள்ல பார்க்கிறோம். தொடர்ந்து அவர்கள் மூலமாக ஒரு தத்தளிப்பு வந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் கரை சேர்ந்தார்கள். அல்லேலூயா. தேவன் அவர்களை கரை சேர்த்தார். தாவீதுக்கு அப்படி தத்தளிப்பு இருக்குன்னா, தத்தளிப்பின் பாத்திரத்தை எனக்கு தந்தீர்னு சொல்றான் சங்கீதக்காரன். அப்படிப்பட்ட தத்தளிப்பிலும் ஆண்டவர் அவர்களை கரை சேர்த்ததை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த காலை வேளையில ஆண்டவர், இந்த உலகம் தத்தளிப்புக்குள்ளதான் இந்த உலகம் இருக்குது. மனிதர்கள் இடறி திரிகிறார்கள், மனிதர்களுக்குள்ளே தத்தளிப்பு இருக்கிறது. எல்லாவற்றிலும் மனிதர்கள் அவர்கள் நம்புகிற அநேக காரியங்கள் அவர்களை தத்தளிக்க செய்து கொண்டிருக்கிறது. இந்த காலவெளியில நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் எவற்றால், எந்த மனிதர்களால் நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோமோ, எந்த சூழ்நிலையினால் நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோமோ, பிசாசினால் ஒருவேளை நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நமக்கு எந்த சூழ்நிலையானாலும் சரி, ஒரு ஆடு தத்தளித்துக் கொண்டிருந்த ஒரு ஆட்டை தேடி வந்தவர், திக்கு திசை தெரியாமல் வனாந்தரத்தில் எங்கேயோ மாட்டிக்கொண்டு தத்தளித்துக் கொண்டிருந்த ஒரு ஆட்டை தேடி வந்த நல்ல மேய்ப்பனாகிய ஆண்டவர் இந்த காலவெளியில நமக்கு உதவி செய்கிறார். நம்மை கரை சேர்க்க வல்லவராய் இருக்கிறார். 2 காரியங்களை, தத்தளிப்பிலிருந்து வெளியே வர எது உதவும் எது உதவாது என்கிற தலைப்புல 2 காரியங்களை குறித்து உங்களுக்கு முன்பதாக வைத்து 2 காரியங்களை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். முதலாவது, பவுலுடைய வாழ்விலிருந்து ஒரு சம்பவத்தை எடுத்து சொல்லி எது உதவினது எது உதவவில்லை என்று காண்பித்து கொடுக்கவும், அதை தொடர்ந்து அன்னாளுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த தத்தளிப்பை ஆண்டவர் எப்படி ஒரு சம்பவத்தை எடுத்து அந்த தத்தளிப்பிலிருந்து அவளை ஆண்டவர் வெளியே கொண்டு வர எது உதவினது எது உதவவில்லை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, பவுலை குறித்து அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம். அப்போஸ்தலர் 27ல சொல்லப்பட்டிருக்கு. என்ன சம்பவம்? ஒரு கப்பல் சேதம். சமுத்திரத்துல யாத்திரை பண்ணி கொண்டிருக்கிற ஒரு கப்பலின் சேதத்தை குறித்து, கப்பல் பயணத்தை குறித்து, அதனால் உண்டான ஒரு சேதத்தினால உண்டான தத்தளிப்பு, கப்பல்ல இருந்தவங்க எல்லாம் தத்தளிக்கிற ஒரு சம்பவம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் கப்பலுக்குள்ள அநேக நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியனையும் பார்க்கல, சந்திரனையும் பார்க்கல, அநேக நாட்களாக 20வது வசனத்துல இருக்குது. அநேக நாட்கள் இப்படிப்பட்ட எதையும் காண முடியாத ஒரு தத்தளிப்பு. உங்க வாழ்க்கையில எதையும் காண முடியாத ஒரு தத்தளிப்பு இருக்குதா? ஒரு ஆசீர்வாதத்தை காண முடியாத ஒரு தத்தளிப்பு இருக்குதா? ஒரு நல்ல வழியை காண முடியாத ஒரு தத்தளிப்பு இருக்குதா? பரிசுத்த வாழ்வை காண முடியாத ஒரு தத்தளிப்பு இருக்குதா? ஒரு ஆசீர்வாதத்தின் நிலையை எட்ட முடியாத ஒரு தத்தளிப்பு இருக்குதா? இங்க அவங்களுக்கு இருக்குது. அநேக நாளாய் சூரியனையாவது நட்சத்திரங்களாவது காணப்படாத ஒரு தத்தளிப்பு இருக்குது. நம்ம வாழ்க்கையில இப்படி கர்த்தருடைய நன்மைகள் காணப்படக்கூடாதவைகள் தத்தளிப்புகளே. நாம் ஜெபித்து நமக்கு கிடைக்காத ஒரு சூழல் தத்தளிப்பே. நாம் எதிர்பார்த்து நமக்கு கிடைக்காத ஒரு சூழல் தத்தளிப்பே.
இவர்கள் அநேக நாட்களாக சூரியனையும் நட்சத்திரங்களையும் அவர்கள் காணவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்களுடைய கப்பல் சேதமாகிறது. நம்ம வாழ்க்கையில என்ன சேதம் உண்டாயிருக்குது? அந்த கப்பல் சேதமாகி ஒரு தத்தளிப்புக்குள் அவர்கள் பயந்து, சுற்றிலும் காற்று, சுற்றிலும் அடிக்கிற பயங்கரமான காற்றின் சத்தம், பெருமழையின் இரைச்சல், இவற்றின் சத்தம் அவர்களை தத்தளிக்க செய்கிறது. எந்த சத்தம் உங்களை தத்தளிக்க செய்கிறது? மனிதரின் சத்தமா? பிசாசின் சத்தமா? எந்த சத்தம் உங்களை தத்தளிக்க செய்கிறது? சத்தங்கள் நம்மை தத்தளிக்க செய்யும். சத்தங்கள் நம்மை தத்தளிக்க செய்யும். நமக்கு மேலே இருக்கிறவர்கள் நம்மை குறித்து சொல்லுகிற வார்த்தைகள் தத்தளிக்க செய்யும். தத்தளிக்க செய்கிற சத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில அங்கங்கே கேட்கிற சத்தங்கள். ஆண்டவர் இந்த காலவெளியில் வாக்கு பண்ணுகிறார், அந்த தத்தளிப்புகளில் இருந்து நம்மை கரை சேர்க்க தேவன் வல்லவராயிருக்கிறார். இங்கே அப்படிப்பட்ட ஒரு தத்தளிப்பு நடைபெறுகிறது. இனி தப்பி பழைப்போம் என்கின்ற நம்பிக்கை அற்றுப்போனது. அவர்களுக்கு அந்த தத்தளிப்பிலிருந்து எது உதவவில்லை என்று 4 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். எது அவர்களுக்கு உதவவில்லை கரை சேருகிறதற்கு இந்த தத்தளிப்பில் இருந்து? முதலாவது 11வது வசனம், 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். முதலாவது, யாரை நம்புறோம்? நம்ம நம்பிக்கை எது மேல இருக்குது? பணத்து மேல இருக்கா? வீட்டு மேல இருக்கா? பேங்க் பேலன்ஸ் மேல இருக்கா? எது மேல இருக்கு நம்ம நம்பிக்கை? மனிதர்கள் மேல இருக்கா? அவங்க எனக்கு உதவி செஞ்சிருவாங்க, இவங்க எனக்கு உதவி செஞ்சிருவாங்க, இவங்க செய்திருவாங்க. மனிதர்கள் மேல இருக்குதா? நம்ம ஓனர் மேல இருக்கா? அவங்களுக்கு ஓனர் மேலதான் இருக்குது. நமக்கு ஓனர் ஒருத்தர் தான், ஆண்டவர் தான். அவங்களுக்கு ஓனர் மேலதான் இருக்குது. யாரு? கப்பல் எஜமான். அவனை நம்புறாங்க. மாலுமி, அந்த கப்பல் ஓட்டுறவன். ஏன்னா அவனுக்கு எல்லாம் தெரியும். இந்த உலகத்துல எல்லாம் தெரியும்னு இருக்கிறவங்க கூட நாம் கரை சேருகிறதற்கு உதவ முடியாது. இவங்கிட்ட போன அந்த சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறவங்க கூட. ஏன்னா மாலுமிங்கிறவன் யார் அப்படின்னா கப்பல் ஓட்டுறவன். அவனுக்கு கப்பலுடைய கடலினுடைய தன்மை தெரியும், இந்த கடலினுடைய தட்பவெட்பம் தெரியும், கடலினுடைய சூழல் தெரியும். அப்ப எத்தனை காலம் அவன் ஓட்டியிருப்பான், வந்திருப்பான். அதனால கப்பல் எஜமானையும் அவனையும் நம்புறாங்க. அது அவர்கள் கரை சேருகிறதற்கு உதவல. 2வது 12வது வசனத்தின் கடைசி வார்த்தை பார்த்தீங்கன்னா, அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். பாருங்க, ஆலோசனை சொல்றதுக்கு அநேகர் வருவாங்க. இப்படி செஞ்சிருங்க, அப்படி செஞ்சிருங்க, இங்க காட்டிருங்க, அங்க காட்டிருங்க, இப்படி நடத்திருங்க, அப்படி நடத்திருங்க, இந்த மாதிரி செய்யணும், அந்த மாதிரி செய்யணும். அங்க அநேகர் ஆலோசனை சொல்றாங்க. அநேகர் ஆலோசனை சொல்றாங்க. அநேகருடைய ஆலோசனை அவர்களுக்கு உதவவில்லை. கர்த்தரின் ஆலோசனை, கர்த்தரின் யோசனையே நிலை நிற்கும் என்று நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், கர்த்தரின் யோசனை தான் நிலை நிற்கும். கர்த்தரின் யோசனைக்கு, கர்த்தரின் ஆலோசனைக்கு தான் சொல்றாரு. உம்முடைய ஆலோசனையின்படி, சங்கீதம் 73ல, உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவில் மகிமையில் என்னை ஏற்றுக்கொள்ளும். தேவ ஆலோசனையின்படி நம்ம நடக்கும்போது தான் கர்த்தருடைய ஆலோசனைக்கு நாம ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய ஞானம் விளங்கணும். இல்லைன்னா யாராவது ஒருவன் வந்து நம்ம கிட்ட வந்து தப்பா எதையாவது சொல்லி கொடுத்து போயிடுவான். கர்த்தருடைய ஞானம் விளங்கணும். நாம் அதுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். அது அவர்களுக்கு உதவல. தத்தளிப்பிலிருந்து வெளியே வர மனிதர்களுடைய ஆலோசனை உதவல. மனிதர்கள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை உதவாது, மனிதர்கள் கொடுக்கிற ஆலோசனை உதவாது. 17வது வசனம் பார்த்தீங்கன்னா, பல உபாய தந்திரங்கள் செய்யறாங்க. பல உபாய தந்திரங்கள். எதுக்கு? தத்தளிப்புலேருந்து வெளியே வர்ற. இன்னைக்கு மனுஷனுக்குள்ள தத்தளிப்பு இருக்கு, ஆத்மால தத்தளிப்பு இருக்குது. அதுக்குள்ள இருந்து மனுஷன் வெளியே வர்றதுக்கு பாருங்க, பிள்ளி சூனியத்தை தேடி போறான் மனுஷன், ஏவலை தேடி போறான், மந்திரவாதியை தேடி போறான். தன் பணத்தெல்லாம் செலவு பண்ணி தத்தளிப்பு தன்னை விட்டு நீங்கணும். தன்னை தத்தளிக்கிற ஒரு போராட்டம் இருக்குது, தன்னை தத்தளிக்கிற ஒரு அதிகாரம் கிரியை செய்துட்டு இருக்குங்கிறது மனுஷனால உணர முடியுது. அதை உணர்ந்து கொள்றவன் தான் மனுஷன். தத்தளிப்பு என் வாழ்க்கையில இருக்கு அப்படிங்கிறத உணர்றதவன் தான் மனுஷன். ஆனா அதற்காக ஜனங்கள் என்ன, பல உபாய தந்திரங்களை ஜனங்கள் தேடி ஓடுகிறார்கள். தங்களுடைய பிரயாசத்தெல்லாம், பணத்தெல்லாம் வீணா செலவு பண்ணி பொல்லாத மனிதர்களிடத்துல போய் யோசனை கேட்கிற மக்கள் அநேகர் இருக்கிறாங்க. சில கிறிஸ்தவங்க கூட அப்படி இருக்கிறாங்க. பில்லி சூனியம், பொல்லாப்பு, போராட்டம்,
இவைகளை நம்பி நாடி பொல்லாத கிரியைகளை, மந்திரவாத கிரியைகளை, மாந்திரீக கிரியைகளை நம்பி போய் ஜோசியம் இப்படி உபாய தந்திரங்களை தேடி ராசிக்கல், ராசி பலனு, இந்த உபாய தந்திரங்களெல்லாம் தேடி அவற்றின் நிமித்தம் இந்த தத்தளிப்பு நீங்கும்னு பார்க்காங்க. நடக்கல, உதவல. 4வது ஒரு காரியம், 18வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, சரக்கெல்லாம் தூக்கி எறிகிறாங்க. எது மேலே நாட்டம் இல்லை. சரி, அப்படியா செஞ்சு பார்ப்போம். தத்தளிப்பு இருக்கு, சரி இது வேண்டாம் தூக்கி விட்டு பார்ப்போம், அது வேண்டாம் தூக்கி விட்டு பார்ப்போம், இதை விட்டு பார்ப்போம், அதை விட்டு பார்ப்போம், எல்லாத்தையும் விட்டு பார்க்காங்க, தூக்கி போட்டு பார்க்காங்க. தூக்கி போட்டும் உதவல. அப்ப எது உதவும்? 4 காரியம் உதவல. தத்தளிப்புல இருந்து வெளியே வர்றதுக்கு 4 காரியம் உதவல. அப்ப எந்த காரியம் உதவுது பாருங்க. எது உதவும்? அழகா அங்க சொல்லப்பட்டிருக்குது. 21வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவில் நின்று பவுல் சொல்றாரு, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் நீங்க இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றான். பாருங்க, வாழ்க்கையில தத்தளிப்பு எதுக்கு முதல்ல வருதுன்னு யோசனை பண்ணிக்கணும். ஏன் தத்தளிப்பு வருது? வெளிப்பாட்டின் எச்சரிக்கையை அசட்டை பண்ணும்போது, ஆராதனைகளை அசட்டை செய்யும் போது, பரிசுத்த திருவிருந்தை அசட்டை செய்யும், அசட்டையாய் அதுல பங்கு பெறும்போது, அசட்டையாய் தேவனுக்குரிய காரியங்களை கொஞ்சம் ஈஸியா அப்படி அசால்ட்டா, அசட்டனா அசால்ட்டு, கொஞ்சம் அசால்ட்டாவே அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். அவர் நாமத்தை நடுக்கத்தோடையும் பயத்தோடையும் மகா வணக்கத்தோடையும் தான் செய்கிறதற்கு நம்ம அழைக்கப்படுகிறோம். வெளிப்பாடு, வெளிப்பாட்டை நாம அசட்டை செய்யக்கூடாது, ஈஸியா எடுத்துடக்கூடாது. ஏன்னா பவுலுக்கு வெளிப்பாடு வந்துச்சு, இந்த இடத்தை விட்டு புறப்படாதீங்கன்னு. அது 10வது வசனத்துல இருக்கு, நீங்க படிச்சு பாருங்க. 10வது வசனத்துல ஏற்கனவே சொல்றான். இப்ப 21வது வசனத்துல தத்தளிப்பு வந்துச்சு. எது நிமித்தம்? வெளிப்பாட்டின் எச்சரிப்பை அசட்டை செய்தபடினால. என்னது வெளிப்பாடு? தேவன் தம்முடைய ரட்சிப்பை கிறிஸ்துவில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதான் வெளிப்பாடு. தேவன் தம்முடைய ரட்சிப்பை கிறிஸ்துவிலே வெளிப்பட பண்ணி இருக்கிறார். தேவன் தம்முடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய சித்தத்தை தம்முடைய குமாரன் மூலமாக நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். நடந்தது என்ன, நடக்க போகிறது என்ன, இனி வரப்போகிறது என்ன, எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வெளிப்பாட்டிற்கு செவி சாய்க்கும்படி அழைக்கப்படுகிறோம். வேதம் ஒரு வெளிப்பாடு, தேவனுடைய வெளிப்பாடு. மனிதர்கள் மூலமாக அந்த வெளிப்பாட்டை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக அந்த வெளிப்பாட்டை, ரட்சிப்பு என்னும் வெளிப்பாட்டை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வெளிப்பாடு, அந்த வெளிப்பாட்டிற்கு நாம் செவி சாய்க்க அழைக்கப்படுகிறோம். வெளிப்பாட்டிற்கு செவி சாய்க்க அழைக்கப்படுகிறோம். அங்க அவர்கள் செவி சாய்க்கல. அதுதான் அவங்களுக்கு தத்தளிப்பையே கொண்டு வந்துச்சு. இப்ப எது உதவுச்சு தத்தளிப்புல இருந்து வெளியே வர்றதுக்கு? 24வது வசனம் வாசிக்கிறேன். பவுலே, நீ பயப்படாதே, ராயனுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டும் அப்படின்னு தூதன் வந்து சொல்றான். அப்போ எது இந்த தத்தளிப்பிலிருந்து இவர்களை முழுவதும் கரை சேர வைக்க போகிறது? வாக்கு தத்தமே வெளியே கொண்டு வர போகிறது. அல்லேலூயா! கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையே கொண்டு வர போகிறது. ஆண்டவரே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சொல்லணும், ஆண்டவரை கேட்கணும். தத்தளிப்புல இருந்து நம்ம வெளியே வரணுமா? அங்க பவுல்கிட்ட சொன்னா, நீ ராயனுக்கு முன்னால நிற்க போற அப்படின்னு சொன்னா. அப்ப கர்த்தர் பேசும்போது நீ ராயனுக்கு முன்னால நிற்கணும், உன்னை நான் கொண்டு போய் நிறுத்துவேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னாரு. அந்த வார்த்தை, அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. லாசருவை சொன்னாரு, வெளியே வா, வெளியே வந்து நின்னான். அவன் தத்தளிப்பு மாறி போச்சு, அந்த குடும்பத்தின் தத்தளிப்பு மாறினது. இந்த காலை வேளையில ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரை என்ன பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுங்க. நீங்க என்ன ஜெபம் பண்றீங்களோ, உங்க வாழ்க்கையில என்ன தத்தளிப்பு இருக்கோ, அந்த தத்தளிப்புல இருந்து நீங்க கரை சேர்றதுக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்க. நூற்றுக்கு அதிபதி சொன்னா, ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான், நீ போ, அவன் சொஸ்தமா இருக்கான்னு சொன்னாரு. சொன்னபடி சொஸ்தமாச்சுது. நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க. வாக்கு தத்தம், உன்னை நிறுத்துவேன்னு சொன்னாரு, நிறுத்துவார். அதுவே வாழ்வின் தத்தளிப்புகளில் இருந்து நம்மை வெளியே கொண்டு வரும்.
வெளிப்பாடு என்ன? தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அதான் வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட்டுக்கு செவி சாய்க்கலன்னா இவைகள் தான் வெளிப்பாடு. கர்த்தருடைய வசனம் தான், வார்த்தை தான் வெளிப்பாடு. வார்த்தை தான் வெளிப்பாடு. இந்த வார்த்தைக்கு நாம செவி சாய்க்காம, எச்சரிப்புக்கு செவி சாய்க்காம போகும்போது தத்தளிப்புக்குள்ள போய் சிக்கிறோம். அந்த தத்தளிப்புக்குள்ள இருந்து நம்மளை வெளியே கொண்டு வருது தேவனுடைய வார்த்தை. வார்த்தை அதுதான் உதவும் தத்தளிப்புல இருந்து வெளியே வர்றதுக்கு. பாருங்க, எபிரேயர் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 5:5 இயேசுவை அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோட சொன்னவரே அவரை உயர்த்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இயேசுவின் இடத்துல பிதாவாகிய தேவன் சில காரியங்களை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? நீ 3 உன்னை வாரினால் அடிப்பாங்க, உன்னை துப்புவாங்க, உன்னை அடிப்பாங்க, உன்னை கோலால் அடிப்பாங்க, உன் சிரசில முள்முடியை சுட்டி உன்னை ராஜான்னு அவமானப்படுத்துவான். 3ஆவது நாள்ல நான் உண்மையாவே உன்னை ராஜாவாக்குவேன்னு ஆண்டவர் சொன்னார். சொன்னபடியே ராஜாவாக ஆண்டவர் வீற்றிருக்கிறார். ராஜாதி ராஜாவாக ஆண்டவர் வீற்றிருக்கிறார். சொன்னாரு 3ஆவது நாள்ல நான் உயிரோடு எழும்பேன்னு. வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டவைகள், சொல்லப்பட்டிருக்கிறவைகளை பிடித்துக் கொள்ள வேண்டும். நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நமக்கு என்ன வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது? பிடித்துக் கொள்ளுங்கள். வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். வாக்கு தத்தங்களை பிடிச்சிட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என இவைகள் எல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகளானால், நீங்கள் விசுவாச மார்க்கத்தாரானால் உங்களுக்கு சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி, கர்த்தரால் உனக்கு சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு சொல்லப்பட்டவைகள் எல்லாம், உனக்கு சொல்லி இருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேறும். இயேசுவை துச்சமா நினைச்சாங்க, இயேசுவை சாதாரணமா நினைச்சாங்க, இயேசுவை அடிச்சு சிலுவையில அடிச்சு முடிச்சாச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சாங்க. இயேசு பாதாளத்துக்கு போனார்னு நினைச்சாங்க. இயேசுவை உயர்த்தினார். எந்த ஸ்தானத்துக்கு உயர்த்தினார்? பிரதான ஆசாரியனாக ஆண்டவர் உயர்த்தினாரா? ஆண்டவர் பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவர் வந்து சண்டை போட்டாங்க. ஆண்டவர் ரோட்ல நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரு, அவர்கிட்ட வந்து தர்க்கம் பண்ணாங்க. பிரதான ஆசாரியர்கள் தான் ஆண்டவரை தீர்த்தாங்க. பொய் குற்றச்சாட்டை ஆண்டவர் மேல வச்சு பொறாமையினால சிலுவையில அடிக்கிறதுக்கு இவங்க தான் பிலாத்துட்ட அனுப்பி வச்சாங்க. முதல்ல குற்றம் கண்டுபிடிச்சது பிரதான ஆசாரியர்கள் கூட்டம் தான். பிரதான ஆசாரியர், வேத பாரகர், இவங்கெல்லாம் சேர்ந்தா ஆண்டவர் பிரதான ஆசாரியன் அரண்மனைக்கு தான் கொண்டு போனாங்க. ஆனா ஆண்டவர் அதற்கு மேலாக, ஏன்னா சொல்லிட்டாரு, சொன்னவரை உயர்த்தினார். இங்க பவுலுக்கு சொன்னவர் தத்தளிப்பிலிருந்து வெளியே கொண்டு வர. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அநேக காரியம் சொல்லி இருக்கிறாரு. சொன்னவர் தத்தளிப்பிலிருந்து, வார்த்தை வாக்குத்தத்தம் தத்தளிப்பிலிருந்து ஒரு மனுஷனை வெளியே கொண்டு வரும். 2வது ஒரு காரியம் சுருக்கமா சொல்லிடுறேன். அன்னாளுடைய வாழ்க்கை 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்குது. அவளுடைய அந்த 10 வசனங்கள் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அவள் குடும்பத்துல அவள் சந்திச்ச தத்தளிப்புகள் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஒரு தத்தளிப்பின் பாத்திரமா அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிறான். அவ அந்த தத்தளிப்புக்குள்ள இருந்து வெளியே வர்றதுக்கு அவளுக்கு எது உதவல? 3 காரியம். 1, 7வது வசனம், அவள் சாப்பிடாம அழுதுகிட்டு இருக்கா. பாருங்க, சாப்பிடாம வெறுமனையா உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா, சில நேரம் தத்தளிப்பு நம்ம வாழ்க்கையில வந்துச்சுன்னா சாப்பிடறதுக்கே மனசு வராது. உள்ளம் தத்தளிச்சுட்டு கிடந்ததுன்னா எப்படி சாப்பிடறதுக்கு மனசு வரும்? உள்ளம் தத்தளிச்சுட்டு இருந்ததுன்னா தன்னால கண்ணீர் வரும். தன்னால ஒரு வாரமாக உட்காந்து நம்ம அழுதுட்டு இருப்போம். இல்லைன்னா உள்ளுக்குள்ள மனம் கசந்து நம்ம அழுதுட்டு இருப்போம். அப்படி அழுறதுனாலையும் சாப்பிடாம கிடக்கிறதுனாலையும் தத்தளிப்புல இருந்து வெளியே வர முடியாது. தத்தளிப்புல இருந்து வெளியே வர முடியாது. 2வது ஒரு காரியம், 5வது வசனத்தை பாருங்க. எல்கானா அவன் புருஷன் சொல்றான், புருஷன் அவளுக்கு 2 பங்கு கொடுத்தான். எதுக்கு? அன்னாளை சிநேகித்தபடினால அவளுக்கு 2 பங்கு. அப்ப டபுள் போர்ஷன் ஆஃப் பிளஸிங். 2 பங்கு இருக்குது. 2 வீடு, 4 காரு, 10 பங்களா, இன்னும் சொத்து சுகம் பொருள் எல்லாம் இருந்தாலும் தத்தளிப்புல இருந்து வெளியே வர முடியாது. அதிகாரம் இருக்கலாம், இந்த நாட்டுக்கே பெரிய அதிகாரத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம், இந்த தேசத்திலே பெரிய ஆளா இருக்கலாம், உலகம் போற்றுகிற ஒரு ஆளா இருக்கலாம். மனுஷனுக்குள்ள இருக்கிற தத்தளிப்பை எது நீக்கும்? ஒரு மனுஷனுக்குள்ள பெரிய படிப்பு படிச்சிருக்கலாம், பெரிய அதிகாரமுள்ள பதவியில் இருக்கலாம்,
மனுஷனுக்குள்ள தத்தளிப்பு இருக்கு. மனுஷனுக்குள்ள தத்தளிப்புல இருந்து மனுஷனை கரை சேர வைக்கிறது எது? எந்த மனுஷனுக்குள்ளேயும் அது இருக்கும். எந்த மனுஷனுக்கு அது வரும் பாருங்க. 2 பங்கு, அதாவது உலக பிரகாரமா என்ன நன்மைகள் நம்மகிட்ட இருந்தாலும் சரி, தத்தளிப்பில் இருந்து அவைகள் கரை சேர்க்க உதவுவதில்லை. 3வது 8வது வசனம், அவ புருஷன் சொல்றான் எல்கானா, 10 குமாரரை பார்க்கல நான் உனக்கு பெருசு இல்லையா, நான் இருக்க உனக்கு பயமேன் அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு நிறைய அது பார்ப்போம். யாம் இருக்க பயமேன், ஒரு பிரயோஜனம் இல்லை, சும்மா அது பேச்சு தான். அது தத்தளிப்புல இருந்து கரை சேர்க்காது. யாம் இருக்க பயமேன் அப்படின்னா அது மனுஷனை தத்தளிப்புல இருந்து கரை சேர்க்கவே முடியாது. அவன் எல்கானா சொன்னான், நான் இருக்க உனக்கு பயம் என்ன, அது உதவல. அண்ணாளுக்கு அது உதவல. அப்போ சில காரியங்கள் தத்தளிப்புல இருந்து வெளியே வர்றதுக்கு உதவாது. அவைகளிலே நாம நம்மளுடைய பிரயாசத்தையும் நம்முடைய சிந்தனையும் நம்முடைய எண்ண ஓட்டங்களையும் நம்முடைய காலத்தையும் வீணாக்க கூடாது. அதை விட்டு திரும்பணும். எது உதவும்னு பார்க்கணும். எது உதவிச்சு அவளுக்கு? 10வது வசனம், அவள் போய் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, மனங்க சேர்ந்து அழுது பார்த்தாச்சு, சாப்பிடாம இருந்து பார்த்தாச்சு, டபுள் போர்ஷன் கொடுத்து பார்த்தான், நிறைய பணத்தை கொடுத்து பார்த்தான், நிறைய பொருளை கொடுத்து பார்த்தான், 2 பங்கை கொடுத்து பார்த்தான், எல்லாருக்கும் முன்னால அவளை மேன்மைப்படுத்தி பார்த்தான், ஒன்றும் நடக்கலை. இப்போ அப்படியே கொஞ்சம் நாளானோடனே இதெல்லாம் உதவலை, தத்தளிப்பு விட்டு நீக்க மாட்டேங்குது, தத்தளிப்பு மாற மாட்டேங்குது, அவமானமாவே இருக்குது, நிந்தையாவே இருக்குது, பொல்லாப்பாவே இருக்குது, போராட்டமாவே இருக்குது, மாற மாட்டேங்குது. அப்போ ஒரு முடிவு பண்ணா. 10வது வசனம், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அல்லேலூயா. முதலாவது பிராமிஸ், 2வது பிரேயர். முதலாவது கர்த்தர் பவுலுக்கு பிராமிஸ் பண்ணாரு. பிராமிஸ் தான் தத்தளிப்புல இருந்து வெளியே கொண்டு வரும், வாக்குத்தத்தம். 2வது ஜெபம், பொருத்தனையின் ஜெபம். ஜெபம் பண்ணாதான் தத்தளிப்பு நீங்கும். யாரோ ஒருத்தர், இப்ப நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், நான் உங்களுக்கு ஊழியக்காரங்க உங்களுக்காக ஜெபம் பண்றதுக்கு ஆண்டவர் வச்சிருக்காரு, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், கண்டிப்பா நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். ஆனா நீங்க பண்ற ஜெபம்தான் உங்க வாழ்க்கையில தத்தளிப்பை நீக்கும். உங்களுக்கு ஊழியக்காரன் ஜெப உதவிக்கு தான், அவன் ஜெபம் பண்ணுவான், நம்ம சும்மா இருந்துடலாங்கிறதுக்கு இல்லை. ஊழியக்காரன் ஜெப உதவிக்கு தானே ஒளிஞ்சி, நீங்க சும்மா இருங்க, நீங்க வாங்க உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன் சொல்றதுக்கு இல்லை. ஜெப உதவிக்கு தான் ஊழியக்காரன். நீங்க ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் தத்தளிப்பு, அண்ணாளுடைய தத்தளிப்பை நீக்கி பொருத்தனையின் ஜெபம் பண்ணினாள். அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவளை அந்த தத்தளிப்புல இருந்து நீக்கி அவளுக்கு ஒரு குமாரனை கொடுத்து, அந்த பிள்ளை பேர் சொல்லும் பிள்ளையா இருந்தது. அல்லேலூயா. ஆமா, பேர் சொல்லும் பிள்ளையா அந்த பிள்ளை இருந்தது. அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பிள்ளையா அந்த பிள்ளை இருந்தது. அனுகிரகத்தின் பிள்ளையா அந்த பிள்ளை இருந்தது. ஆலோசனையின் பிள்ளையா அந்த பிள்ளை இருந்தது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உடையவளை என் கொம்பை உயர பண்ணினார்னு அண்ணாள் சொல்றான். 2 காரியங்களை தியானிச்சோம். நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். எது உதவும் எது உதவாதுங்கிறத நம்ம வாழ்க்கையில அறிஞ்சு, எது உதவுங்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா தான் ஆண்டவர் நமக்கு நம்மை இந்த தத்தளிப்பிலிருந்து வெளியே கொண்டு வருவார், கரை சேர்ப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிறவர்களின் பெயர்களை ஜெபத்திற்காக வாசிக்கிறேன். பிறந்தநாளை கொண்டாடுகிறவர்கள் மே 24ஆம் தேதி பி ஸ்டெல்லா ஆக்னஸ் மேரி, டாக்டர் ஆஃப் பொன்ராஜ். ஜே பிளஸ்ஸி, டாக்டர் ஆஃப் ஜான் ஜெபராஜ். மே 26 திரு ஜி பாலமுருகன் என்ற பவுல். மே 27 திருமதி லீதியாள், வைஃப் ஆஃப் மோசஸ் ரவிச்சந்திரன். ஜே ஜெனிஸ், சன் ஆஃப் ஜெகன் டேவிட். மே 28 வி சரண் அபினாஷ், சன் ஆஃப் வின்சென்ட் ராஜ். எஸ் ஃபியோனா ஏஞ்சல், டாக்டர் ஆஃப் சுரேஷ். பி பெனிரோஸ், வைஃப் ஆஃப் பீட்டர். மே 29ஆம் தேதி திருமதி டி தெரசரத்ன லீலா, டாக்டர் ஆஃப் தேவராஜ். திரு சூரிய கண்ணன். மே 30ஆம் தேதி திரு பி மாரியப்பன் என்ற ஸ்டீஃபன். திருமண நாளை நினைவு கூறுகிறவர்கள் மே 27ஆம் தேதி திரு பி முத்துமாணிக்கம், திருமதி மேரி ஷைலா. இவர்களுக்காக பாடகர் குழுவினர் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். அதை தொடர்ந்து ஜெபம் ஏறெடுக்கப்படும்.
There shall be showers of blessing. Send them upon us, O Lord. Grant to us now a refreshing. Come and now honor thy word. Showers of blessing. Showers of blessing we need. Mercy drops round us are falling. But for the showers we plead. Mercy drops round us are falling. But for the showers we plead. அன்பின் ஆண்டவரே, பெயர் வாசிக்க கேட்ட அருமையான நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய அன்பு கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நன்மையை ஆண்டவரை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரை இந்த ஆண்டுல பெற்று சந்தோஷப்படுகிற ஒரு மனமகிழ்ச்சியின் ஆண்டாக ஆண்டவரை பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேராய் ஆசீர்வதித்தரல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் சில வார்த்தையின்படி உம்முடைய ஜனங்கள் நீர் அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மையை கொடுத்து இந்த ஆண்டில் நம்முடைய பிள்ளைகளை கனம் பண்ணி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள கர்த்தருடைய அன்பு கரங்கள் ஒப்புக் கொடுக்கிற சேகரம் முழுவதிலும் ஆண்டவரை, ஒருவேளை இன்றைக்கு பிறந்த நாள் காணுகிறவர்கள் திருமண ஆண்டை நினைவு கூறுவர்கள் இருப்பார்கள். ஒவ்வொருவரையும் தெய்வீக ஆசீர்வாதம், தெய்வீக நன்மை ஆட்கொண்டு ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய தயவுள்ள கருத்துல ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் வண்ணமாக என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்கின்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்முடைய காணிக்கைகளை கர்த்தருக்கு என்று அர்ப்பணிப்போம். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் அசம்புள் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே
ஆண்டவருடைய அன்பு கரத்திலே ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து நம்மை அர்ப்பணிப்போம். பரலோக தகப்பனே, உம்முடைய கிருபையின் கரம் இந்த வேளையில ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற எங்கள் மத்தியில இறங்கி வந்ததற்காய் ஸ்தோத்திரம். குளிர்ந்த நீரை போல தூர தேசத்திலிருந்து ஒரு வார்த்தை எங்களுக்குள் இறங்கி வந்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்வின் தத்தளிப்புகளை நீக்குகிறபடியாக இந்த காலைவேளையில கர்த்தர் சித்தம் கொண்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தத்தளித்துக் கொண்டிருக்கிறவருடைய வாழ்வை தேவாதி தேவன் நீர் அறிவீரப்பா. ஆண்டவரே, வெளியே சொல்ல முடியாமல், ஆண்டவரே வெளியே பேச முடியாமல், வெளியே வெளிப்படுத்த முடியாமல் அவர்களுக்குள்ளே குழம்பி கொண்டு தத்தளித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்கள் இப்பொழுது பார்க்கிறதற்காக ஸ்தோத்திரம். பார்க்கிறது மாத்திரமல்ல, அதற்காகத்தான் ஆண்டவரே வானத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தீரப்பா. ஆண்டவரே, ஒரு ஆடு தத்தளித்துக் கொண்டு நிற்கிற ஒரு ஆட்டை ஆண்டவரே பார்த்த தெய்வம் அல்லவா. ஆண்டவரே, சென்று அந்த ஆட்டை விடுதலையாக்கி அந்த தத்தளிப்பிலிருந்து அதை மீட்டு ஆண்டவரே கரை சேர்க்கும்படியான ஒரு பெரிய பணியை சிலுவையிலே செய்து முடித்தீரே. அந்த கிருபை இப்பொழுது விளங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எங்களை கரை சேர்க்கும்படி சிலுவையில ஈன கோலமாக தொங்கினீரே. எங்களை கரை சேர்க்கும்படி சிலுவையில தத்தளித்துக் கொண்டிருந்தீர் ஆண்டவரே. இந்த காலை வேளையில ஆண்டவரே, எனக்கு இறங்கும், என் தத்தளிப்பை மாற்றும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உம்முடைய தெய்வீக வல்லமை விளங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய தெய்வீக அதிகாரம் விளங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவரே இந்த காலை வேளையில உம்முடைய வாக்கு தத்தங்கள் அப்படிப்பட்ட தத்தளிப்பிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவதாக, கரை சேர்ப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஜெபிக்கிறதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கும் போது, ஜெபிக்கும் பொழுது, இந்த வேளையில விசேஷமாய் உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அன்னாளை போல ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அன்னாளை போல பொருத்தனையோடு கூட ஜெபிக்கும் போது, அன்னாளை போல ஒரு நிச்சயத்தோடு கூட ஜெபிக்க இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தத்தளிப்புகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த உலகத்தை தத்தளிக்க பண்ணுகிற ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் இயேசுவின் நாமத்தால இந்த உலகத்தை தத்தளிக்க செய்கிற அந்த தத்தளிப்பு நின்று ஆண்டவரே தேசத்தை, ஜனங்களை, அன்றைக்கு பவுலோடு கூட இருந்து எல்லாரையும் காத்தீர் ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய வார்த்தை, உம்முடைய வாக்கு தத்தம் இறங்குவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த தத்தளிப்பில் நின்று ஒரு விடுதலையை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே தேசத்துல சேமத்தையும் நன்மையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறாங்க. சீக்கிரத்துல தேவாலயம் திறக்கப்பட்டு உம்முடைய நாமத்தை நாங்கள் உம்முடைய ஆலயத்துல இணைந்து மகிமைப்படுத்த தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய ஆண்டவரே வாழ்வையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் உடைய நன்மையினால் நிரப்புங்க. தெய்வீக கிருபை, உடைய ஆசீர்வாதம், உடைய நன்மை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சொந்தமாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்கிற எங்கள் தேவாதி தேவனுடைய அன்பு கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்ததற்காய் உமக்கு நன்றி. எங்களோடு இடைப்பட்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் சொன்னீர். நடக்க வேண்டிய வழியை காண்பித்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தேவ கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிற இம்மட்டும் சேதமின்றி காத்த உம்முடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை மகிமையாய் வழிநடத்தி ஆசீர்வதிப்பீராக. சர்வ வல்லமையுள்ள கர்த்தருடைய தயவுள்ள கரத்துல உம்முடைய காருண்யத்துக்கு, உம்முடைய அன்புக்கு எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. நிறைவு கீதமாக கீதங்கள் 181 மேலோகத்தாரே புகழ்ந்து போற்றி. மேலோகத்தாரே புகழ்ந்து போற்றி, சாலோசையாய் துதித்து பாடுங்கள். ஓயாத அல்லேலூயா, ஓயா ஒளி முன் நிற்கும் சேனையே, ஆர்ப்பரித்து ஒய்யார தோணியார். ஓயாத அல்லேலூயா,
ஓயாத அல்லேலூயா. கிறிஸ்தேசுவின் முன் ஓசை எழும்பும், சதா காலமும் புகழ் மகிமாய். ஓயாத அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உள்ளுடமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட தங்கியிருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். God bless you all.